ஏன்னா நீங்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட் மூலமாக வந்தாலும் சரி ஃபைனலாக இங்கே வந்தால் லேண்ட் ஆகணும். அதனால அதை விட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மோனோபொலி ஸ்டேட்டஸை இந்த கம்பெனிக்கு கொடுக்குது. சர்வரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஏரியாலும் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, டிராவல் ஏஜென்ட்ஸு. ஸோ அவங்களுக்கான கமிஷன் போடுறது இந்த மாதிரி தான் அவங்களுடைய பார்ட் இருக்கும். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸே இது இருக்கும். அங்கே தான் வந்து அதிகமாக அவங்க செலவு பண்ண வந்திருக்கும். ஓவரால் குளோபலி வந்து ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து 60,000க்கு மேற்பட்ட டிராவல் ஏஜென்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கிறாங்க. B2C அண்ட் B2B ரெண்டு பிசினஸ் செக்மெண்ட்லையும் இந்த கம்பெனி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா B2C அண்ட் B2B பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டும் ஏர்லைன் சர்வீஸ், ஹோட்டல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஹாலிடே பேக்கேஜ், ரயில் டிராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்றாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கதை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 4 பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கம்பெனிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 4 பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கம்பெனிஸும் வந்து ஏர்லைன் டிக்கெட் புக் பண்றது, ஹோட்டல் புக் பண்றது, முக்கியமா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கான வேலைகளை பார்த்து கொடுக்கறது தான் இந்த கம்பெனிஸ் உடைய பிரைமரி ஒர்க்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்போ இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, எந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தா எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து டவுனா தான் இருக்கு, எல்லா செக்டாரும் அடி வாங்கி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நிஃப்டியே கிட்டத்தட்ட வந்து பயங்கரமா கரெக்டா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எந்த செக்டாரா வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அண்டர் வேல்யூஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ப்ராஃபிட் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து நம்ம இந்த கம்பெனிஸை பார்க்கும்போது எது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ ஒரு அன்சர்டனிட்டி நிலவிட்டு இருக்கு இல்லையா, இதனால பெரிய அளவுல யாருமே டூர் எல்லாம் போக மாட்டாங்க. அப்ப எந்த கம்பெனி நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் செட்டில் ஆகி திருப்பி வந்து நார்மல் நிலைமைக்கு எல்லாரும் திரும்பும் பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோணுது. அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ண போற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச்மெண்ட் அதுக்கப்புறமா வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஈஸி மை ட்ரிப்ங்கிற வெப்சைட் நீங்க பாத்துருக்கீங்கல்ல, அதுல ஆன்லைன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருப்பீங்க. அந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து படு பாதாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்ல போனா இது ஒரு பென்னி ஸ்டாக். ஆக்சுவலா 5 ரூபாய் ரேஞ்சில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டர்ல வந்து 34 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்த்திருந்த இந்த கம்பெனி இப்போ டிசம்பர்ல வெறும் 3.4 கோடி தான் ப்ராஃபிட் பார்த்தாங்க. 90% கிட்ட இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் பெருசா அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ வந்து டீசெண்டா இருந்தா கூட மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமானதுனால இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் கிராஷ் இந்த கம்பெனி மீட் பண்ணிருக்கு. இந்த கம்பெனியுடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் டிராவல் சொல்யூஷன் பண்றாங்க. அதாவது ஏர்லைன் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாலிடே பேக்கேஜஸ், அதுக்கப்புறம் ரயில் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது, டாக்ஸி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல இருக்கு. இது இல்லாம ஆடட் சர்வீஸா டிராவல் இன்சூரன்ஸ், விசா ப்ராசஸிங், அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ், ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து 60,000க்கு மேற்பட்ட டிராவல் ஏஜென்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கிறாங்க. B2C அண்ட் B2B ரெண்டு பிசினஸ் செக்மெண்ட்லயும் இந்த கம்பெனி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் சரி நிறைய ஹோட்டல்ஸ் கூட டைப் பண்ணிருக்காங்க, நிறைய பஸ் சர்வீஸ் கூட டைப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்களுடைய பிசினஸ் நெட்வொர்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்கான விஷயங்கள். ஸோ ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற கம்பெனி தான். பட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பயங்கரமா அடி வாங்குறது வழக்கம் தான். ஓகேவா? அடுத்து இந்த லிஸ்ட்ல வர்றது லீட் ரெவென்யூஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. நீங்க வந்து இக்ஸிகோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ற கம்பெனி தான் இந்த லீட் ரெவென்யூஸ் டெக்னாலஜி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்னாலஜி ட்ரிவன் ஆன்லைன் டிராவல் ஏஜென்சின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி தான் ஈஸி ட்ரிப் என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இந்த கம்பெனியை பத்தி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னா 480 மில்லியன் ஆனுவல் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்களாம் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியுடைய செக்மெண்ட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் டிக்கெட் மூலமா வந்து 23%, ட்ரெயின் மூலமா 57%, பஸ் சர்வீஸ் மூலமா 20% கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் ரெவென்யூ ஸ்பிளிட்ட பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ்ல 2% தான் இருக்கு. டொமஸ்டிக்ல தான் இவங்க 98% பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த பட்டியலில் வரக்கூடிய கம்பெனி TBO டெக் லிமிடெட்ங்கிறது. TBO.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா B2C அண்ட் B2B பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டும் ஏர்லைன் சர்வீஸ், ஹோட்டல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஹாலிடே பேக்கேஜ் டீல், ரயில் டிராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்றாங்க. ரீசன்ட் டெவலப்மெண்ட் இந்த கம்பெனி என்ன நடந்திருக்குன்னா, நார்த் அமெரிக்கன் ரீஜியன்லயும் இவங்களுடைய சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து கம்பெனியுடைய க்ரோத்துக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனல் நம்ம பார்க்கறது
IRCTC, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இது ஒரு மோனோபலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ரயில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த வெப்சைட் மூலமா வந்தாலும் சரி, ஃபைனலா இங்க வந்தா லேண்ட் ஆகணும். அதனால அதை விட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மோனோபலி ஸ்டேட்டஸை இந்த கம்பெனிக்கு கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனா லாஸ்ட் இயர்ல, அதாவது ரயில் டிக்கெட் புக்கிங்கால மட்டுமே இந்த கம்பெனிக்கு 401 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர்ல மட்டுமே வந்து 14.6 லட்சம் டிக்கெட்ஸ் IRCTCல புக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல Q3ல வந்து 151.66 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4.27 crore இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 2.82 குறைஞ்சிருச்சு, டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. ஓகேவா, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது 2024 40% எல்லாம் வச்சிருந்திருக்காங்க மார்ஜின், அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. 2023 45 எல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 3.41 crore தான், ஏற்கனவே சொன்னேன். 34ல இருந்து 3.4 குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா 2100 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 81க்கு மேல இருக்கு. ஆக்சுவலா 5 ரூபாயில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்படி இருந்தும் 81 பின்னு இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி பி வந்து 32 அந்த ரேஞ்சில் இருக்கு. ROCE 20க்கு மேல இருக்கு. ROE 16க்கு மேல இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.04, ரொம்ப லோவா கடன் இருக்கிற கம்பெனி. 36 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 45.6 கோடி இருக்கு. அண்ட் ரிசர்வ்ஸ் 502 கோடி வச்சிருக்காங்க. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 13 ரூபா, லோவஸ்ட் பிரைஸ் 5 ரூபா 77 பைசா. இந்த மாதிரி கம்பெனிக்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஹைலி கேபிட்டல் இண்டஸ்ட்ரி கிடையாது, பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால அதற்கான சர்வரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஏரியாலும் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, டிராவல் ஏஜென்சி, ஸோ அவங்களுக்கான கமிஷன் போறது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய பார்ட் இருக்கும். அதாவது அவங்களுடைய பிசினஸே இது இருக்கும். அங்கதான் வந்து அதிகமாக இவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஓவரால் குளோபலி வந்து ஒரு கிரைசஸ் வருது, எல்லாத்துடைய விலையும் ஏறுதுங்கிற பட்சத்துல, அதாவது இப்போ ஏர்லைன் காஸ்ட் அதிகமாகுது, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹோட்டல் புக்கிங் உடைய பிரைஸ் எல்லாம் அதிகமாகுதுன்னா இவங்களுடைய மார்ஜின் அடிப்படும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து விருப்பப்பட மாட்டாங்க, இந்த இவ்வளவு ஃபிளைட்டு காஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமா, டூர் போகணுமா, தள்ளி போடலாம், நெக்ஸ்ட் இயருக்கு தள்ளி போடலாம், அடுத்த 6 மாசம் கழிச்சு போகலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும், இந்த கம்பெனிஸ் வந்து அந்த பீப்புளை அட்ராக்ட் பண்றதுக்காக ஆஃபர் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இவங்களுடைய மார்ஜினை கம்மி பண்ணிட்டு, அதாவது 100 ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாங்க, அதுல வந்து இவங்களுக்கு ஒரு 40 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த 40 ரூபாயை ஒரு 30 ரூபாயாவோ மாத்திக்கலாமா, 20 ரூபாயோ மாத்திக்கலாமா, நம்ம ப்ராஃபிட் மார்ஜின்ன்ற மாதிரி குறைச்சி பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் லாஜிக். அந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் இந்த கம்பெனி வந்து இப்ப அடி வாங்கிருக்கு. ஸோ அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 47% மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 0.45 இருக்கு. DIS உடைய ஹோல்டிங் வந்து 2.48 அந்த ரேஞ்சில் இருக்கு. அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 49க்கு மேல வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம லீட் ரெவென்யூஸ் பார்க்குறோம். லீட் ரெவென்யூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சேல்ஸ் வந்து டிசம்பர் குவார்டர்ல 318 கோடி பார்த்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 24 crore இருக்கு. மார்ஜின் 7%. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனியோட இது பெட்டரா இருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 24 கோடி. செப்டம்பர்ல தான் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டும் நெகட்டிவ்ல போயிருக்கு. ஃபண்டமெண்டல் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 7500 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ எக்கச்சக்கமா இருக்கு, 128 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 32 தான். ROCE 12க்கு மேல இருக்கு. ROE 9க்கு மேல இருக்கு. ரெண்டுமே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ROE பிலோ ஆவரேஜ் தான். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.04. எவ்வளவு கடன்னா 24.9 கோடி வச்சிருக்காங்க. 118 கோடி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 646 கோடி இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 339, லோவஸ்ட் பிரைஸ் 119. இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 170 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் FIS 63க்கு மேல வச்சிருக்காங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி, ப்ரொமோட்டர் கிடையாது. DIS வந்து 9.3 வச்சிருக்காங்க. அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 27க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம TBO டெக் பார்க்குறோம். TBO டெக் உடைய சேல்ஸ் 784 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 100 கோடியா இருக்கு. மார்ஜின் 13% இருக்கு. 16% மார்ஜின் இருந்திருக்கு, அதாவது இதுக்கு முந்தின குவார்டர்ல செப்டம்பர்ல. இப்போ அது 13 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 54 கோடி. TBO டெக் உடைய மார்க்கெட் கேப் வந்து 11000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 49. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கம்பெனில பி கம்மியா இருக்கிறது இந்த கம்பெனி தான். இண்டஸ்ட்ரி பி 32 வந்து ரேஞ்சில் இருக்கு. ROCE 26க்கு மேல இருக்கு. ROE 24க்கு மேல இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.52. 719 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 236 கோடி இருக்கு. ரிசர்வ்ஸ் 1375 கோடி. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 1765. லோவஸ்ட் பிரைஸ் 986. கரண்ட் பிரைஸ் 1070 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44க்கு மேல இருக்கு. FIS 30க்கு மேல வச்சிருக்காங்க. DIS
19க்கு மேல வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 3.8 அந்த ரேஞ்சில் இருக்கு. அடுத்தது ஐஆர்சிடிசி பார்க்குறோம். ஐஆர்சிடிசி 1449 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க Q3ல. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 465 கோடி, 32% மார்ஜின், நல்ல மார்ஜின் இருக்கிற கம்பெனி. அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 394 கோடி, டீசென்டான ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஆக்சுவலா சீக்வென்ஷியலாவும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்தும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐஆர்சிடிசி ஃபண்டமெண்டல் பத்தி உங்களுக்கு என்ன சொல்றது, 39 crore மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 28 இருக்கு, இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 49க்கு மேல இருக்கு, ROE 37க்கு மேல இருக்கு. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.02, 78 கோடி தான் கடன் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 787 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 4100 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. ஹையஸ்ட் பிரைஸ் 820, லோவஸ்ட் பிரைஸ் 493. இப்போ 52 வார லோவஸ்ட் பிரைஸ்ல தான் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 62% மேல இருக்கு. இது ஒரு PSU கம்பெனி அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியுடைய 62% ஸ்டேக்கை இந்தியன் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும். FIS உடைய ஹோல்டிங் 7.19, DIS உடைய ஹோல்டிங் 14க்கு மேல இருக்கு, ரிட்டைல் ஹோல்டிங் 16க்கு மேல இருக்கு. சோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம வேல்யூவேஷன் படி பார்க்கலாம் பெட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைங்கீழ தான், ரிவர்சல் தான் வரணும். ஐஆர்சிடிசிக்கு வந்து இங்க நம்பர் 1 கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா TBO டெக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லீட் ரெவன்யூ டெக்னாலஜிக்கும், லாஸ்டா வந்து நம்ம ஈசி ட்ரிப் பிளானர்ஸுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்டாக்ல வந்து முக்கியமான ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி தான். ஏன்னா ஐஆர்சிடிசி மோனோபோலி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது, ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதுல இருந்து மற்ற கம்பெனிஸ் வந்து வேறுபடுது. ஏன்னா மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பண்றாங்க. பட் ஐஆர்சிடிசி அப்படி கிடையாது. அவங்களுடைய பிசினஸ் அப்படிங்கிறது ஸ்லைட்லி டிஃபர் ஆகக்கூடிய ஒண்ணு. ஆனா மோனோபோலி ஸ்டேட்டஸோட இருக்கிற ஒரு கம்பெனி. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். இதுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. புதுசா நீங்க வந்து நியூஸ் கேஃபே சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதா இல்லை. அதனால மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த உங்களுடைய மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.